துவக்க ஜெபம். வணக்கத்திற்குரிய தாயே, எம் அரசியே, எம் ஆதரவும் சக்தியும் நீரே, சிவாஜி நகரில் உள்ள இந்த அருள்மிகு திருத்தலத்தில் எங்கள் ஆரோக்கிய தாயாக காட்சி தந்து எண்ணற்ற அருள் வளங்களை அள்ளி தருகின்ற நீர் இரக்கத்தின் தாயாக, நோயுற்றோருக்கு குணமளிப்பவராக, துன்புறுவோரை தேற்றுவராக, பாவிகளுக்கு அடைக்கலம் தருபவராக விளங்குகின்றேன். உமது திருமுன் முழந்தாளிட்டு பணிகின்ற என்னை கனிவுடன் பாரும். எனது வாழ்வில் நிகழும் ஆபத்து விபத்துக்களை உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நான் பத்திரமாக கடந்து செல்லவும், விண்ணகத்தின் முடிவற்ற பெருமகிழ்விற்கு வந்து சேரவும் எனக்கு உதவி புரியும். ஆமென். நவநாள் ஜெப வேண்டுதல். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். இதுவரை நீ என் மீது பொழிந்த அனைத்து அருள்வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்மீது முழு நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் என்னை உமது அன்பு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது பாதுகாவலில் வைத்தருளும். சோதனைகளில் இருந்து என்னை விடுவித்து ஆபத்தில் விழுந்து விடாமல் பாதுகாத்தருளும். துயரங்களில் எனக்கு ஆறுதல் அளித்து துன்ப நேரங்களில் எனக்கு துணையாக வாரும். இரக்கத்தின் தாயே, நான் கேட்பதற்கு முன்பாகவே எனது தேவைகளை நீ அறிந்தவராக எனக்கு என்றும் உதவி செய்ய காத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு இப்போது என் வேண்டுதல்களை உமது திருமுன் எடுத்துச் சொல்கிறேன். உங்கள் தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லவும். எனது எல்லா வேண்டுதல்களுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறேன். ஆமென். இந்த புனித பலியானது நன்றி திருப்பலியாக ஜஸ்டின், அந்தோனி மேரி, ஜீவன் மேரி, லூர்து மேரி, லுமினா, ஆரைக்கதாஸ், ஆனந்த், ஜெசிந்தா மற்றும் குடும்பத்தினர், துரைராஜ், அன்னம்மா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மேலும் தங்களுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக ஐவர், மோனி மற்றும் ராஜ், மேலும் விரைவில் குணமடையும்படியாக சகாயநாதன் இவருக்காகவும், இறைவனில் மரித்த அந்தோனிசாமி இந்த ஆன்மாவிற்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய மேலான நாமத்திலே மகிமைகளையும் வாழ்த்துக்களையும் ஒவ்வொருவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னையினுடைய இந்த மகிமை மிக்க நாளிலே இந்த ஆலயத்திலே வந்து நாம் திருப்பலியை காண முடியாத சூழ்நிலையிலே இல்லத்திலிருந்து இந்த புனித பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, இறைவனுடைய அருளும் நிறை ஆசீரும் அன்னை வழியாக இந்த நாளில் நமக்கு கிடைக்கும்படியாக இந்த புனித வழி வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அன்னை வழியாக நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைத்தனங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புனித வழி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றோம். எனவே இந்த புனித திருப்பலியில பங்கு பெற நம்முடைய தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடம் நாம் பாவம்
ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கட்டியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பார் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொறுத்து நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சி குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். 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 ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்து அறிகின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொருளாளரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரின் செயல்களை விரும்புகின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நீதி செயல்களை விரும்புகின்றார். அவர்க்கும் திருமுகத்தை நேர்மையான ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள்.
உண்மை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மாறுபக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரை, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரை, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க மாட்டான் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகவே அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரரிடையே பரவியது. ஆனால் அவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்ததை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னை என்றாலே அற்புதம், மாதா என்றாலே மகிமை. மூவர் இறைவனுடைய விருப்பமெல்லாம் மனிதர்களுக்கு என்னவென்று தெரியுமா? கடவுளுடைய திட்டம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகமானது தன் அன்பு மகனுடைய அந்த தாயை அதிகமாக போற்ற வேண்டும், அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், அதிகமாக வணக்கம் செலுத்த வேண்டும். அந்த தாயை எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தாயை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும். அந்த தாயிற்கு ஒரு மேலான ஒரு இடத்தை மனிதர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் விண்ணக தந்தையின் மூவொரு இறைவனின் திட்டமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட திட்டமும் அதுதான். ஏனென்றால் இறைவன் இந்த உலகத்தை மீட்பதற்கு அவர் தேர்ந்து கொண்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் அன்னை மரியாள். 4000 ஆண்டுகள் எவரும் செய்ய முடியாத ஒரு காரியம், எவராலும் இறைவன் சிந்திக்க முடியாத ஒரு காரியம் அன்னை மரியாளில் மட்டும்தான் நிகழ்ந்தது. எத்தனையோ முதுவரும் தந்தையர்கள் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, எத்தனையோ முதுவரும் தந்தையர்கள் வாழ்ந்தார்கள். இறைவாக்கினர்கள், அரசர்கள், பெரும் பெரும் அரசர்கள் வாழ்ந்தார்கள். இறைவாக்கினர் எத்தனையோ காரியங்களை எடுத்துரைத்தார்கள், எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். எத்தனையோ நல்ல பெண்மணிகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆனால் யாராலும் யார் வழியாகவும் நடக்காத ஒரு காரியம் அன்னை மரியாள் வழியாக மட்டும்தான் நடந்தது. யாருக்கும் வெளிப்படுத்த கூடாத ஒரு காரியம், வெளிப்படுத்தாமல் இருந்த ஒரு காரியம் எவருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. அன்னை மரியாளின் பெற்றோருக்கு கூட தெரியாது அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது. வானதூதர்களுக்கு கூட தெரியாது அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது. அத்துணை
பொக்கிஷமாக இறைவன் அவரை பாதுகாத்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் புனித அகுஸ்தினர் அழகாக சொல்லுவார், கடவுள் இந்த உலகத்திற்கு தன் மகனை நேரடியாக அனுப்ப இந்த உலகம் தகுதியற்று போனது. The world has become unworthy to receive the Son of God directly. So he selected, he chosen Mother Mary. எனவே அன்னை மரி வழியாகத்தான் இந்த உலகம் இறைவனை பெற்றது. ஏனென்றால் அன்னை மரி வழி மட்டும்தான், அன்னை மரியாள் மட்டும்தான் தகுதியானவராக இருந்தார். இறைவனை இந்த உலகத்திற்கு கொடுக்க தகுதியானவராக அன்னை மரியாள் மட்டும்தான் இருந்தார். ஆக இறைவன் இந்த உலகத்திற்கு அன்னை மரி வழியாக வந்தார். இந்த உலகத்தை அவர் அன்னை மரியாள் வழியாக மட்டும்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எவ்வாறு அன்னை மரி வழியாக இந்த உலகத்திற்குள் இறைவன் வந்தாரோ அதே போலத்தான் மீண்டும் அந்த தாயினுடைய பரிந்துரையால் அந்த தாயின் வழியாகத்தான் அவர் வருகையும் நிச்சயம் நிச்சயம் இருக்கும். ஏனென்றால் அன்னை மரியாள் மூவொரு இறைவனின் பிறப்பிடம், மூவொரு இறைவனின் உறைவிடம். இந்த உலகத்திலே அன்னை மரியாளை விட தூய்மையான புனிதமான இடம் இறைவனுக்கு எதுவுமே இல்லை. அது விண்ணகமாக இருக்கட்டும் அன்னகமாக இருக்கட்டும், எந்த இடமும் எந்த மனிதர்களும் இறைவன் உறைகின்ற இடமாக இல்லை. எல்லாம் அன்னை மரியாளுக்கு அடுத்தபடிதான். அன்னைதான் எல்லாவற்றிலும் மேல். ஏனென்றால் அவர் முதலிலே தான் தங்கியிருக்கின்ற உறைகின்ற ஒரு இடமாக அன்னை மரியாளின் கருவறையை திருவயிற்றை தேர்ந்தெடுத்தார். அன்னை மரியாள் என்றாலே புனிதம், அன்னை என்றாலே ஆசீர்வாதம், அன்னை என்றாலே மகிமை, அன்னை என்றாலே ஒரு இறைவன். அத்தகைய மகிமை அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேய்கள் நடுநடுங்குகின்ற ஒரு நாமம் உண்டென்றால் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு அடுத்தபடியாக அன்னை மரியாளின் பெயர் மட்டும்தான். வானதூதர்கள் ஒவ்வொரு நொடியும் இறைவனை, மூவர் இறைவனை தூயவர் தூயவர் என்று புகழ்கின்ற வேளையில அவர்கள் அதே நொடியிலே தூயவர் தூயவர் இறைவனின் தாயே புனித கன்னிகையே என்று அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனித புனவெஞ்சர் அழகாக சொல்லுவார், விண்ணகத்தின் காட்சியை அவர் கண்டபொழுது அவர் இத்தகைய இந்த வார்த்தைகளை உதிர்க்கிறார். All the angels are praising and crying, holy 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 mother of God and holy virgin of us. அன்னை மரியாளை ஒவ்வொரு வானதூதரும் அவருடைய காலடியிலே வீழ்ந்து பணிந்து புகழ்கிறார்கள். ஆக விண்ணகம் புகழ்கின்ற ஒரு பேர் பெற்றவர் அன்னை மரியாள். மன்னகம் எல்லாவற்றிற்கும் மேன்மையான ஒரு தாயாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த மன்னகத்தின் மனிதர்களாகிய நாம் அந்த அன்னையை போற்ற புகழ நமது வாழ்நாள் போதாது, நமது நாவுகள் போதாது. எனவேதான் புனித அந்தோனியார் அழகாக சொல்லுவார், என் அங்கமெல்லாம் நாவாய் மாறினாலும் அந்த அன்னையை நான் புகழ முடியாது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்திலே அன்னை மரியாளை பற்றிய இந்த தப்பறை கொள்கை இப்பொழுது கூட இந்த பிற சபையினர் சொல்லுவதை போல அந்த தப்பறையான காரியங்கள் அன்னை மரியாளை பற்றி அதிகமாக பரவி கொண்டிருக்கின்ற வேளையில அதை பற்றி தூய அந்தோனியாரோட சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இரவில ஒரு தடுமாற்றம், எல்லா மனிதருக்கும் வர வேண்டிய ஒரு தடுமாற்றம். எனவே அந்த இரவிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொல்கிறார்கள், எனது நாமத்தை எனது புகழை அறிவிக்க போற்ற நீ தயங்காதே, அதனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று அன்னை மரியாள் புனித அந்தோனியாருக்கு சொல்லிவிட்டு மறைகிறார்கள். அன்றிலிருந்து அன்னையை பற்றி பேசாத நாளே அவர் வாழ்க்கையில் இல்லை. எனவேதான் அந்தோனியாரின் நாவு மட்டும் அழியாமல் இருக்கிறது. காரணம் அந்த அன்னையை புகழ்ந்ததால், அந்த அன்னையின் மகிமைகளை எடுத்து சொன்னதால், அந்த அன்னைக்காக தனது நாவை தனது வார்த்தைகளை பயன்படுத்தினார். அன்னை எத்துணை மகிமையானவர் மேன்மையானவர் என்று நமக்கெல்லாம் எத்துணை அளவுக்கு நாம் அன்பு செய்து பார்த்தாலும் அது உணர்ந்து கொள்ள முடியாது. நமது சிந்தனை, நமது எண்ணம், நமது வார்த்தைகள், நமது வாழ்நாள், நமது உள்ளம் அந்த தாயை முழுமையாக அன்பு செய்ய முடியாது. நமது வாழ்நாள் போதாது. என்றால் அந்த தாய்க்கு அத்துணை மகிமைகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாவித காரியங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு கொடுக்காத ஒன்று கூட இறைவனால் இல்லை. அன்னையிடம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாவற்றின் ஊற்றானவரையே அவர் பெற்றெடுத்தார் அல்லவா. எல்லா நலன்களின் எல்லா ஆசீர்வாதங்களின்
எல்லா நன்மைத்தனங்களின் ஊற்றானவரை தன் உதரத்தில் கொண்டிருக்கிறவர் எல்லாவற்றையும் கொண்டிருந்தார். ஆனால் அந்த அன்னையுடைய தாழ்ச்சியை பாருங்கள். ஒருபோதும் அவர் தனக்காக எதையும் பயன்படுத்தியதில்லை. ஒருபோதும் அவர் தனக்காக எதையும் பயன்படுத்தியதில்லை. தனது ஞானத்தை அல்லது தனது அந்த வல்லமையை, தனது ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தனக்காக பயன்படுத்தியதில்லை. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே சொன்னது போல எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ இறைவாக்கினர் புதுமைகளை, அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் யாரும் அவர்களுடைய பெயரால் செய்யவில்லை, அவர்களால் நடக்கவில்லை. எலியா இறைவாக்கினராக இருக்கலாம், எலிசா இறைவாக்கினராக இருக்கலாம், அல்லது மோசேயாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இறைவாக்கினரும் அற்புதங்களை அவர்கள் இறைவனின் ஆவியானவர் வழியாக செய்தார்கள், இறைவனின் வல்லமையால் செய்தார்கள், இறைவனின் நாமத்தினால் செய்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் அவர் புதுமையை அவர் இறைவனின் நாமத்தினால் அல்ல, இறைவன் தனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையால் செய்தார். அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய பிரசன்னம் போதும். அன்னை மரியாள் எலிசபெத்து இல்லத்திற்கு செல்கிறார்கள். அன்னை மரியாளுடைய வார்த்தை அங்கு அற்புதம் செய்கிறது, அவருடைய வாழ்த்து அங்கு அற்புதம் செய்கிறது. நாம் சொல்ற குட் மார்னிங் யாருக்காவது ஹீலிங் கொடுக்குமா? அல்லது நான் சொல்ற பிரைஸ் தி லார்ட் யாருக்காவது ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா? அன்னை மரியாளின் வார்த்தையை பாருங்கள், ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன ஒரு வாழ்த்து. ஆக நாம் சொல்ற அந்த குட் மார்னிங்ல அந்த அன்பு இருந்தா, நாம் சொல்ற அந்த வார்த்தைகளில் அந்த ஆசீர்வாதம் இருந்தால் நிச்சயம் அடுத்த மனிதருக்கு அது சுகப்படுத்தும். அன்னை மரியாளுடைய வாழ்த்து, அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது அவருடைய அந்த பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது. பாருங்கள் எவ்வளவு அற்புதம்! ஒரு வார்த்தை, ஒரு வாழ்த்து. இரண்டாவது அன்னை மரியாளுடைய பிரசன்னம் காணாவூர் திருமணத்துல அன்னை மரியாளின் பிரசன்னம். ஆக மறைந்திருக்கின்ற வெளிப்படுத்தப்படாத தேவனை வெளிப்படுத்தியவர் அன்னை மரியாள். ஆக கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய அந்த நாள் யாரால் வெளிப்படுத்தப்பட்டது? அன்னை மரி வழியாக. அன்னை மரி வழியாகத்தான் முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். எனவே அந்த தாய் நமக்கு எல்லோருக்கும் பொக்கிஷமாக, ஒரு உயர்ந்த பரிசாக, உன்னத மகிமையின் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தாயின் பிள்ளைகளாக நாம் இருப்பது நமக்கெல்லாம் மிக மிக பெரிய மகிமை, மிக மிக பெரிய மகிமை. அந்த தாயை நாடாதவர்கள், அந்த தாயின் பரிந்துரையை தேடாதவர்கள், அந்த தாயின் நாமத்தை உச்சரிக்காதவர்கள் எல்லாம் வேதனைக்குரியவர்கள், எல்லாம் பாவத்திற்குரியவர்கள். விண்ணகம் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். ஆம், அந்த அன்னையை நாடாதவர்கள், அன்னையின் பரிந்துரையை தேடாதவர்கள், அன்னையின் நாமத்தை உச்சரிக்காதவர்கள், அவர்களுக்கு விண்ணகத்தின் கதவுகள் அடைக்கத்தான் பட்டிருக்கும். அதுதான் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மறைபொருள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஏனென்றால் அந்த அன்னை வழியாகத்தான் மீட்பு உலகத்திற்கு நுழைந்தது. அந்த அன்னை வழியாக மட்டும்தான் மீண்டும் அந்த விண்ணக மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த தாயினுடைய பரிந்துரையில, அந்த தாயின் மகிமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றுவோம், அந்த நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்போம். இந்த ஜெர்மானுஸ் அழகாக சொல்லுவார், அன்னை 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 என்று என் நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என் நாவுகள் மாதா மாதா என்று அந்த மகிமைகளை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் மரண வேளையில நான் அன்னையே, என் தாயே என்று உச்சரித்து என் உயிர் பிரிய வேண்டும். ஆக அத்தகைய அந்த மகிமையின் தாயை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாளையே நாம் அந்த பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அந்த ஆவியானவர் யார் வழியாக கொடுக்கப்பட்டார் தெரியுமா? அன்னை மரி வழியாக மட்டும்தான், அன்னை மரி வழியாக மட்டும்தான். அந்த ஆவியானவர் வழியாகத்தான் இறைவன் கருவுருவானார். ஆக இறைவன் கருவுருவாவதற்கு இந்த அன்னை மரியாள் தேவைப்பட்டார். அன்னை வழியாகத்தான் இறைவன் கருவுருவானார். ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்றால் அன்னை மரியாளின் பிரசன்னம், அன்னை மரியாளுடைய துணை நிச்சயம் வேண்டும். ஆக நாம் அந்த அன்னையை பெற்றுக்கொள்ள, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்னை மரி வழியாக மட்டும்தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் அன்னை மரி வழியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் திருத்தூதர்கள் அவர்கள் மேல் அறையிலே பயந்து அச்சத்தோடு கதவுகளை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். யாரோடு? அன்னை மரியாளோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆவியானவர் அக்கினி வடிவமாக அவர் இறங்கி வந்தார்.
இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளிலே தந்தைக்கு எவ்வாறு மகிமை செலுத்தினார் தெரியுமா? 30 வருடங்கள் தந்தைக்கு மகிமை செலுத்தினார். எவ்வாறு? தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து. இட் இஸ் பை த ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டு ஹிஸ் மதர் ஜீசஸ் glorified the father in 30 years. 30 ஆண்டுகள் தன் அன்னைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த அன்னைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அந்த அன்னையின் வார்த்தை இப்படி நடக்கிறோமா? அந்த அன்னையினுடைய அந்த பாதுகாப்பை தேடுகிறோமா? ஆண்டவர் இயேசுவுக்கே அன்னை மரியாளின் பாதுகாப்பு 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆண்டவருக்கு 30 ஆண்டுகள் தாயின் பராமரிப்பு தேவைப்பட்டது, தாயின் பாசம் தேவைப்பட்டது, தாயினுடைய அன்பு தேவைப்பட்டது, அந்த தாயினுடைய ஞானம் தேவைப்பட்டது, அந்த தாயினுடைய அறிவுரை தேவைப்பட்டது, அந்த தாயின் எல்லா நலன்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது. தன் தாய்க்கு பணிந்திருந்தார், தன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார், தன் தாயோடு வாழ்ந்தார். தாயோடு வாழ்ந்தார். எனவே அந்த தாயோடு நாம் வாழ்கிறோம். அந்த தாயின் மகிமைகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த விண்ணக மன்னக அரசியாம் நம் தாயாம் அற்புதமிகு ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த மேலான பிரசன்னம், அந்த தாயின் அற்புத முகம், அந்த தாயினுடைய அதிசய கரங்கள் உங்களை அரவணைக்கட்டும். இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புனித பலியை இல்லத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு பிள்ளைகளும், உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும், உங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களும் அன்னையினுடைய மேலான அந்த அதிசயமிக்க அற்புதமிக்க மன்றாட்டினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாளே நடப்பதாக. இந்த நாள் அன்னையினுடைய மேலான ஆசீர்வாதத்தின் மகிமையின் நாளாய் இருப்பதாக. ஆமென். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறை அரசு இம்மண்ணில் பரவலிருக்கும் எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசியை பாதுகாவலையும் பெற்றுக்கொள்ள மகிமையின் ரோஜா மலரை உங்களை வேண்டுகிறோம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை பலியாக்கிய போது வெளிப்பட்ட இறைவனின் அளவற்ற அன்பை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளவும் பகையை விடுத்து ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி பிறர் பணி செய்பவர்களாக வாழவும் நீதிமன்றத்தின் முன்னோக்கமே உண்மை வேண்டுகிறோம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் நற்செய்திக்காக நாங்கள் அயராது உழைக்கவும் ஒருவரோடு ஒருவர் சகோதர அனுபவத்தில் சமாதானத்துடன் வாழவும் பாசமிக்க தாயாக எம்மீது கனிவான பார்வை செலுத்தும்படி கன்னியரில் சிறந்த கன்னிகையை உண்மை வேண்டுகிறோம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இங்கு கூடியுள்ள எங்கள் அனைவரையும் அனைத்து ஆபத்து விபத்துகளிலிருந்தும் நோய்கள் துன்பங்களிலிருந்தும் குறிப்பாக எங்கள் மரண வேளையிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் காத்துள்ள மிகவும் வணக்கத்திற்குரிய கன்னிகையை உண்மை வேண்டுகிறோம். அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மூலமாக ஒன்றாடவும் மிக சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால் வேதனையிலும் துன்பத்திலும் முடங்கி போயிருக்கின்ற அடங்கி போயிருக்கின்ற இந்த உலகம் மீண்டும் புத்துயிர் பெறவும், புதிய வாழ்வை பெறவும், புதிய மனநிலையை பெற்ற மக்களாக நாம் வாழவும் இந்த நாளில் சிறப்பாக அன்னை மரி வழியாக நாம் ஜெபிப்போம். இந்த தாயினுடைய மேலான பரிந்துரை இந்த தொற்று நோயை இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் நிச்சயம் அழிக்கும் என்ற நம்பிக்கையில நாம் அன்றாடவும். என்றும் வாழ்வில்லாமல்ல தந்தையே, உமது ஒரே திருமகனை தம் உதிரத்தில் ஈண்டெடுத்த புனித கன்னி மரியா எங்கள் ஆரோக்கிய தாயின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டுக்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரணும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மாலை புனிதபலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றரடும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகம் எங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அறுவரும் செயல்கள் வள புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து செய்து வருகின்றே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமுனை காலத்துக்கு மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரப்பிறந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை ஒளி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர் ஆண்டவர் கொடுத்த நிறைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை மரிவழியாய் இந்த உலகத்தின் மீட்புக்காய் கொடுக்கப்பட்டவர். நமக்காக தன்னையே சிலுவையிலே கையளித்தவர். உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, இடத்தில் எழுந்தருட நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா
இல்லத்திலிருந்து இந்த புனித வழியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். சகோதர சகோதரி, உங்கள் கண்களை மூடி மீண்டுமாக வார்த்தைகளை நாம் உச்சரித்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே எழுந்தருளிவர், நான் தகுதியற்றவர். எனவே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இதோ உம்மை நான் அப்ப வடிவிலே பெற முடியாத சூழ்நிலையிலும் ஆன்ம வடிவிலே இதோ இந்த வேளையிலே நான் உண்மை பெற்றிருக்கிறேன். எனக்குள் வாரும் ஆண்டவரே. உமது பரிசுத்த பிரசன்னத்தினால், அழியாத ஆன்ம உணவினால் என்னை நிரப்புவீராக. என்னுள் வாழ்பவரே, எனக்குள் உயிருள்ள தேவனாய் எழுந்து வந்திருப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கே மகிமை. என்றும் நான் உமக்குரிய மகனாக மகளாக வாழ, உம் கட்டளைகளை நிலைத்திருக்க எனக்கு அருள்தாரும். உமது பிரசன்னத்தை இந்த நாள் முழுவதும் என் சொல் செயல் சிந்தனையிலே சுமந்து கொள்ளக்கூடிய அருளைத்தாரும். ஆமென். கன்னி தாயே, இறைவனின் அன்னையே, மகிழ்வீராக. ஏனெனில் கிறிஸ்து கல்லறையில் நின்று உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளையாளத்தால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்களுடனில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பில் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே, எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற அக்கண்ணியை, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்கள் இருந்து உமது மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தரணும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையை, தயவுள்ள தாயே,
இப்படிப்பட்ட நம்பிக்கை அலையப்பட்டு ஒரு திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் ஒரு தயாரத்து காத்துக்கொண்டு ஒரு சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாக ஏற்று கிருபை கொண்டு தாயே, ஆமென். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். இருண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவு குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றென்றும் தங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறை தந்தையின் அன்பிலும் அன்னையின் பாதுகாப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடரட்டும். Ah